தமிழ் மொழியில் மொபைல் டெக்னாலஜி பற்றி தெரிந்து கொள்ள நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் ஒரு பெல் சிம்பல் வரும், அதையும் கிளிக் பண்ணிட்டீங்கன்னா நம்ம போடக்கூடிய ஒவ்வொரு வீடியோக்கும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வந்துடும். நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நண்பர் ஒருத்தர் வாட்ஸ்அப்பில் வந்து ஒரு டவுட் கேட்டிருந்தாரு. ஸோ அதாவது வந்து இந்த மாதிரி வந்து எனக்கு வந்து மெசேஜ் வந்துருந்துச்சு, இந்த பந்தை தொட்டால் வாட்ஸ்அப் வந்து வேலை செய்யாது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ நானும் வந்து கிளிக் பண்ணோன்னே என்னோடய வாட்ஸ்அப் வந்து அப்படியே ஹேங் ஆகி நின்றுச்சு. ஸோ இதனால என்னோடய மொபைல் வந்து ஹேக் பண்ணிடுவாங்களா? ஸோ நான் அதுக்கு முன்னாடி என்னோடய மொபைலை வந்து ஃபார்மட் பண்ணிடுவா அப்படிங்கிறது போல் கூட கேட்டிருந்தாரு. ஸோ இதை பற்றின ஒரு தெளிவான விளக்கத்தை தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். கொஞ்சம் வந்து மொக்கப்படுற மாதிரி இருக்கும். ஸோ வீடியோட எண்டில் நீங்கள் கண்டிப்பாக வந்து ஒரு யூஸ்ஃபுல்லான இன்ஃபர்மேஷன் தெரிஞ்சுட்டு போவீங்க. ஸோ ஃபஸ்ட்டு வந்து வாட்ஸ்அப் மெசேஜ் வந்து எப்படி செயல்படுது அப்படிங்கிறத வந்து பார்க்கலாம். ஸோ இப்போ நீங்கள் வந்து ஒருத்தவங்களுக்கு வந்து ஹாய் அப்படின்னு சொல்லி மெசேஜ் அனுப்புனீங்க அப்படின்னா, நீங்கள் அனுப்புகிறவங்க ஸோ நீங்கள் யாருக்கு அனுப்புகிறீங்களோ அவங்களுக்கு இந்த மெசேஜ் ரிசீவ் ஆகிறதுக்கு முன்னாடி இடையில் என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் வந்து சென்டர் உங்களுக்கும் நீங்கள் மெசேஜ் அனுப்புன அந்த ரிசீவருக்கும் இடையில் வந்து டிரான்ஸ்மிஷன் பாத் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று இருக்கும். ஸோ இது என்ன பண்ணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் வந்து டெக்ஸ்ட் ஃபார்மேட்டில் ஹாய் அப்படின்னு அனுப்பக்கூடிய இந்த மெசேஜ் வந்து பைனரி டிஜிட்ஸாக வந்து மாற்றிடும். அதாவது 0s and 1s வந்து மாற்றிடும். ஸோ இதுதான் வந்து அந்த டிரான்ஸ்மிஷன் பாத் வழியாக போய் உங்கள் ரிசீவரை ரீச் ஆகிறதுக்கு முன்னாடி ஆட்டோமேட்டிக்காக வந்து டீகோட் ஆகும். டீகோட் ஆகி இந்த ஹாய் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் எப்படி அனுப்புவீங்களோ அதே மாதிரி வந்து ரீச் ஆகும். ஸோ இந்த கான்செப்ட் தான் எல்லா இடத்துலையுமே வந்து பயன்படும். ஸோ நீங்கள் வந்து மெசேஜ் அனுப்புறது மட்டும் இல்லை, நீங்கள் வந்து கால் பண்ணாலும் சரி, ஒருத்தவங்களுக்கு கால் பண்ணி பேசும்போதும் சரி, எல்லாமே வந்து அப்படியே அந்த நீங்கள் என்ன ஃபார்மேட்டில் அனுப்புகிறீங்களோ அதே மாதிரி போகாது. எல்லாமே வந்து 0s and 1s மாறி ஸோ உங்கள் ரிசீவரை ரீச் பண்ணும் பொழுது நீங்கள் என்ன வடிவத்தில் வந்து அனுப்புகிறீங்களோ அதே மாதிரி வந்து ரீச் ஆகும். ஸோ இதுதான் வந்து ஒரு சிம்பிளான கான்செப்ட்டு. ஸோ இதை எப்படி இவங்க பயன்படுத்தியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சாதாரணமாக வந்து ஒரு இமேஜோ அல்லது வந்து ஒரு ஸ்டிக்கர்ஸுக்குள்ளேயோ வந்து எத்தனை கேரக்டர்ஸ் வேணாலும் அல்லது எத்தனை பைனரி டிஜிட்ஸ் வேணாலும் உங்களால் வந்து இன்சர்ட் பண்ண முடியும். இது வந்து சாதாரண C++ இதுகளை பயன்படுத்தியே உங்களால் வந்து பண்ண முடியும். ஸோ ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா, நாங்கள் வந்து லேப் எக்ஸாமில் வந்து இதை வந்து பிட் அடிக்கிறதுக்காக இந்த டெக்னிக் வந்து நாங்கள் பயன்படுத்துவோம். ஸோ எப்படி அப்படின்னு பார்த்தீங்கன்னா, லேப் எக்ஸாமில் பார்த்தீங்கன்னா, எக்ஸாமுக்கு முன்னாடி வந்து எல்லா ப்ரோக்ராம்ஸ், தியரி இதெல்லாமே வந்து அழிச்சிருவாங்க. சிஸ்டத்தில் இருக்கக்கூடியது எல்லாமே நாங்கள் என்ன பண்ணுவோம்னா 2 நாளைக்கு முன்னாடி ஸோ நாங்கள் அந்த தியரி அப்புறம் வந்து ப்ரோக்ராம் இதெல்லாமே காப்பி பண்ணி நாங்கள் என்ன பண்ணுவோம்னா, அந்த டிஃபால்ட்டாக சிஸ்டத்தில் வந்து ஒரு இமேஜஸ் இருக்கும், ஒரு 4 இமேஜஸ் இருக்கும். ஸோ அதுக்குள்ளே கொண்டு போய் இன்சர்ட் பண்ணிடுவோம். சேம் கான்செப்ட் தான் இவங்களும் வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க. இந்த ஸ்டிக்கருக்குள்ளே வந்து எக்கச்சக்கமான பைனரி டிஜிட்ஸை வந்து இன்சர்ட் பண்ணியிருக்காங்க. கேரக்டர்ஸை வந்து இன்சர்ட் பண்ணோம் அப்படின்னா அது வந்து வாட்ஸ்அப் எப்படின்னாலும் வந்து ரீட் பண்ணிடும். இந்த அளவுக்கு வந்து ஹேங் ஆகுது. இவங்க வந்து பைனரி டிஜிட்ஸை வந்து ரேண்டம் வைஸாக வந்து இவங்க வந்து இன்சர்ட் பண்ணியிருக்கிறதுனால தான் உங்களுடைய வாட்ஸ்அப் வந்து ஹேங் ஆகுது. ஸோ ஈவன் பார்த்தீங்கன்னா, இந்த வாட்ஸ்அப் மட்டும் கிடையாது, இது வந்து எந்த ஒரு இதாக இருந்தாலும் வந்து ஹேங் ஆக தான் செய்யும். நீங்கள் வந்து ஃபேஸ்புக்கில் கொண்டு போய் இந்த மெசேஜ் வந்து டச் பண்ணாலும் ஹேங் ஆகும். உங்களுடைய நோட் பேடில் கொண்டு போய் வச்சா கூட ஹேங் ஆகும். ஸோ இதை வந்து உங்களுக்கு வந்து நான் இன்னும் கொஞ்சம் தெளிவாகவே வந்து நான் எக்ஸ்பிளைன் பண்ணலாம் அப்படின்ட்டு இருக்கேன். அதாவது இந்த ஸ்டிக்கரில் என்ன இருக்குது, அப்படி என்ன தான் வந்து இன்சர்ட் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறது வந்து உங்களுக்கு நான் வந்து காமிக்கிறேன். உங்களுக்கு பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரி வந்து ஒரு சைட் இருக்குது. ஸோ இது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வியூ நான் பிரிண்டபிள் யூனிகோட் கேரக்டர்ஸ். அதாவது உங்களுக்கு வரக்கூடிய எந்த ஒரு மெசேஜோ இல்லை எந்த ஒரு டெக்ஸ்ட் ஃபார்மேட்லேயோ வந்து ஏதாவது வந்து ஹிடன் கேரக்டர்ஸ் வந்து இருக்கா அப்படிங்கிறது வந்து நீங்கள் வந்து சர்ச் பண்ணி பார்த்துக்க முடியும் இந்த சைட் மூலயமா. ஸோ இந்த சைட்டோட லிங்க் வேணால் நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் தரேன், போய் செக் பண்ணி பாருங்கள். இப்போ நான் வந்து அந்த பாலை வந்து காப்பி பண்ணியிருக்கேன். ஸோ அதை வந்து இதில் வந்து பேஸ்ட் பண்ணுறேன்னா, இப்போ வந்து வாட்ஸ்அப் வந்து ஓப்பன் பண்ணியாச்சு. இப்போ எனக்கு வந்திருக்கக்கூடிய இந்த மெசேஜ். ஸோ இதை வந்து நான் வந்து காப்பி பண்ணி இப்போ நான் அந்த சைட்டில் போய் பேஸ்ட் பண்ண போகிறேன். ஸோ இப்போ நான் வந்து இதை வந்து ஓப்பன் பண்ணிக்கிறேன். ஓப்பன் பண்ணிவிட்டு இந்த இடத்துல கொண்டு போய் அந்த பாலை வந்து நீங்கள் வந்து பேஸ்ட் பண்ணிக்கோங்க. பேஸ்ட் பண்ணிவிட்டு ஷோ மீ த கேரக்டர்ஸ் அப்படிங்கிறத கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிங்கன்னா இப்போ உங்களுக்கே தெரியும் ரிசல்ட் என்ன அப்படிங்கிறது. இதில் பார்த்தீங்கன்னா, இது வந்து நம்மளுக்கு வெளியே பார்க்கும்பொழுது ஒரு சின்ன வந்து ஒரு ஸ்டிக்கர் மாதிரி தான் வந்து தெரியும். உள்ளே பார்த்தீங்கன்னா இவ்வளோ டிஜிட்ஸ் வந்து அவங்க வந்து உள்ளே வந்து என்ட்ரு பண்ணியிருக்காங்க. ஸோ இதனால தான் வந்து வாட்ஸ்அப் வந்து ப்ராசஸ் பண்ணுறதுக்கு ரொம்ப வந்து இதாகுது. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா 1965 கேரக்டர்ஸ் இருக்குது, 5878 பைட்ஸ் இருக்குது.
ஸோ இவ்வளோ கேரக்டர்ஸ் வந்து இருக்கிறதுனால தான் வாட்ஸ்அப் வந்து ரொம்பவே வந்து சிரமப்படுது இந்த இதை ரீட் பண்ணுறதுக்காக. ஸோ இதுதான் வந்து ஒரு சின்ன கான்செப்ட். மற்றபடி உங்கள் மொபைலை வந்து ஹேக் பண்ணிடுவாங்க அப்படிங்கிறதெல்லாம் எதுவுமே கிடையாது. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நம்புகிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சி அப்படின்னா லைக் பண்ணுங்கள். இது சம்மந்தமாக ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா கமெண்ட் பண்ணுங்கள். உங்கள் நண்பர்களுக்கும் மறக்காமல் இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்கள். மேலும் இது போல் பல வீடியோக்களை தெரிஞ்சுக்க நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி.